இப்படியேதான் இருப்பா. டேய் போடா. என்னடா எங்க போற? நீதான் சொல்ல மாட்டீங்க. எல்லாத்துக்கும் அவசரம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நேத்து அனிஷ் அண்ணனை கூட்டு போச்சுல்ல? ஆமா, நிச்சயம் என்ன போச்சுன்னு அண்ணன் வருத்தமா இருந்துச்சு. அதுக்காக அனீஷ் பாய் அண்ணனை டீ கடை கூட்டு போச்சு. அதுதான் இல்ல, அவங்க டீ எல்லாம் குடிக்க போல, தண்ணடிக்கு போயிட்டாங்க. டேய் நீ வேற. டேய் வாய மூடேண்டா. டேய் அதெல்லாம் இல்லடா, அவங்க அனீஷ் வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க அனீஷ் அண்ணன் கிட்ட ஒரு மேட்டர் சொல்லிருக்கு. அதனாலதான் அண்ணன் நேத்து பயங்கர சந்தோஷமா இருந்திருக்கு. இது தெரியாம நாம தான் அண்ணன் நமக்காக சந்தோஷமா இருக்குன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்ல, அண்ணன் நிஜமாவே சந்தோஷமா இருந்திருக்கு. டேய் இப்ப கூட நீ விஷயத்த சொல்லலடா, முதல்ல சொல்லு அப்புறம் சரி. சொல்லுமே என்ன நினைச்சுன்னு சொல்லிட்டு அப்புறமா சிரின. ஐயா இவன் வீணா போனவன் சொல்லவே மாட்டான். வெளிய போய் என்ன பண்ண போறீங்க? ஓ ரமா உட்கார்ந்து பாட்டு கேட்க போறீங்க? நான் சொல்றத கேட்டு போங்க. எங்க சொல்ற? சொல்ல மாட்டீங்க. சரி சரி பண்ணிட்டு இருக்க. ஷோ கொஞ்சம் என்னன்னு சொல்றீங்களா? சோலா, இதான் கரெக்ட் சான்ஸ். இந்த சிச்சுவேஷனை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கோடா. சொல்லுங்க. சொல்றேங்க. நீங்க என்ன ஒரு வாரத்துக்கு திட்ட மாட்டேன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். நீங்க முதல்ல என்னன்னு சொல்லுங்க. ஒரு வாரத்துக்கு என்கிட்ட சண்டை போடாம திட்டாம இருப்பேன்னு சொல்லுங்க. நீங்க என்னன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? சரி சரி சரி. ஆமா, எது வரைக்கும் சொன்ன? எதுவுமே சொல்லல. நாட்டி ஃபெலோ. அதான் சொல்லிட்டேன்ல. ஏ பாண்டி, எது வரைக்கும் சொல்லிருக்க? சொல்லவே இல்லடா. என்னடா நீ? எப்பலவா அண்ணன் டீ குடிக்க போல அனீஷ் வீட்டுக்கு போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? படிச்சவன் புடிச்சான் பாரு பாயிண்ட. தத்தி அங்க வச்சு அனிஷ் அண்ணன் கிட்ட ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்கு.